நல்லவர், நம்மத்தில பெரிய காரியங்களை செய்கிறவர். வாழ்க்கையின் உண்டான தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். மனுஷனுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்கள் பிரச்சனை யாருக்கு தெரியணும்? ஆண்டவருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்லலாலும் தெரியும், ஆனால் யூ ஷுட் ஹாவ் டு அக்னாலஜ் காட். ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனையை, அவருடைய பிரச்சனையை என்ன பண்ணுறோம், நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கொடுக்கிறோம். அதனால கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரத்திற்கு இன்னைக்குள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் ஒரு சிறப்பு என்னன்னா, இங்கே ஒருத்தன் ஆண்டவர் பிள்ளைகளை கொலை செய்யறதற்காகவே புறப்பட்டு போய் கிரியை செய்து கடைசியில் அவன் செத்து போன கதை தான் என்னது இந்த எஸ்தர் புஸ்தகம். இந்த பகுதியை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில போராடுகிற அந்த போராட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்க நினைக்கிறீங்க இதுல நான் முடிந்து போவேன் என்று சொல்லி. நீங்கள் எந்த போராட்டத்தை கண்டு நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இப்போ 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிப்போம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. இது சம்பவம் என்னன்னா, இங்க 2 பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. மொர்தெகாய், இவரெல்லாம் யாரு? யூதர்கள். என்ன சம்பவம் அப்படின்னா, இவங்க யாரு? நம்ம நேபுகாத் நேச்சார். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆகிறாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், 70 ஆண்டுகாலம் என்ன பண்ணுவீங்க, நீங்க சிறைப்பட்டு போவீங்க. 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கோரேஸ் மூலமாய் நான் உங்களை எழுப்பி மறுபடியும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறார். இந்த யூதர்களை பாபிலோன் என்ன ஆகுது, படையெடுத்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க, செட்டா சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. அப்படி சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் ஒரு 127 ஆண்டுகளை நாடுகளை அரசாண்ட ராஜ்யபாரத் 127 நாட்டை அரசாண்ட ராஜா என்ன பண்றாரு, இவர்களை என்ன பண்றாரு, சிறைப்பிடிச்சிட்டு போறாரு. சிறைப்பிடிச்சிட்டு போற யூதர்கள் குடும்பமாய் அல்ல, அல்லது உறவுகளோடு அல்ல, 127 தேசங்களுக்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பொதுவாவே அந்த கம்யூனிட்டிய ஒன்றா இணைச்சு வச்சா என்ன ஆகும், ரெபல்லியன் வந்துடும், அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை சிதறடிப்பது என்னது, அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல், அது ஒரு ஆக்டிவிட்டி, அவங்களுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். சிதறடிக்க தனித்து தான் வச்சிருப்பாங்க, சிதறடிச்சு தான் வச்சிருப்பாங்க. அப்போ 127 நாடுகளுக்கும் யூதர்கள் சிதறடிக்கப்படுறாங்க. முக்கியமான பிரதானிகள் இவங்கெல்லாம் ராஜா அரண்மனையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரதானிகள்ல தான் நீங்க தானியலை பார்க்கும்போது யார் வரா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியல், இவங்கெல்லாம் அங்க வர்றாங்க. இவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் வர்ற காரியங்கள். இப்போ இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்துல மொர்தெகாய்னு ஒருத்தர் எங்க இருக்காரு, ராஜாவினுடைய வாசல் அங்க இருக்கிறார். பிரதானி முக்கியமான பொறுப்புல யார வைக்கிறாரு, ராஜா ஆமான் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அமலேக்கியனை கொண்டு போய் வைக்கிறார். இந்த அமலேக்கு எங்க தெரியுமா தப்பிச்சு வர்றான், சவுல் இருக்கார்ல, சவுல் ராஜா ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கு நீ ஒருத்தன் கூட தப்ப விடாது, எல்லாரும் என்ன பண்ணு, சங்கரிச்சு போடு, ஆடு மாடு முதலானவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணு, சங்கரித்து போடு, ஒருத்தன் கூட தப்ப கூடாது அப்படிங்கிறாரு. அமலேக்கு ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது தேவையில்லாம குறுக்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணா, கலங்கடித்தான். ஆண்டவர் சொன்னாரு, தலைமுறையாக அமலேக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும், அமலேக்கியனை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நான் என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட்டா அவனை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி
அந்த யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசும்படி எழுதுன்னு வைராக்கியமாய் சொன்னார். அதை சவுல்ட்ட வந்து சொல்றாரு, எப்பா எனக்கு இப்படி ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, ரொம்ப வருஷமா முடிக்காம இருக்குது, இந்த அமலேக்கனை போய் ஒருத்தனை கூட என்ன பண்ணாத விடாம சங்கரித்து போடு அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, சவுல் போய் முழுசா செய்யல. கொளுத்த ஆடு மாடுகளை பார்த்த உடனே அந்த அமலேக்கன் அந்த களவாண்டு போற அந்த முயற்சியில இறங்கும் போது கொஞ்சம் பேர் தப்பி போறானுங்க. தப்பி போற அமலேக்கன் திரும்பவும் வளர்ந்து வருகிறார்கள். இவர்கள் வளர்ந்த பிற்பாடு தாவீதுக்கு எப்படி வராங்க, பிரச்சனையா வர்றாங்க. அப்படியே சந்ததி பெருகி கொண்டே போது இப்ப அந்த பாபிலோன் தேசத்து அரண்மனையிலும் இவன் போய் என்ன பண்றான், அங்க இருக்க அங்கேயும் யாருக்கு எதிராக, இந்த யூதர்களுக்கு எதிராக இருக்கிறான் இந்த அமலேக்கன். இதான் அமலேக்கனுடைய வரலாறு. யூதர்களுடைய வரலாறு என்ன, ஆண்டவர் யெகோவாவினுடைய பிள்ளைகள், அவர் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அந்த சந்ததியில யார் வரணும், என்றென்றும் நீதியின் சூரியனாய் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜா இயேசு உதிக்க வேண்டும். அதனால இந்த யூத குலத்தை அழித்து போடும்படியாக, இந்த யூதர்கள் ஒரு இனமே இருக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு பல வழிகளில போராடி கொண்டே இருந்தான். எகிப்தில் வச்சு எல்லா ஆம்பளைகளையும் கொல்லணும்னு பார்த்தா மோசே ஆண்டவர் என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு. இப்படி பல இடங்கள் யூதர்கள் அழிக்கப்படும்படி முயற்சி செய்யப்பட்டார்கள். இது எங்க வந்து நிக்குது, இப்போ அடிமைகளாய் போன அந்த தேசத்துல வந்து நிக்குது. இந்த மொர்தெகாய் அவர் யாரு, யூதன். ஆமான் அந்த இடத்துக்கு போகும்போது, அரண்மனைக்குள்ள போகும்போது எல்லாரும் எழுந்து என்ன பண்றாங்க, ஆமானுக்கு வணக்கம் செலுத்துறாங்க. ஆனா அந்த மொர்தெகாய் என்ன பண்றாரு, எழும்பி அவனுக்கு என்ன பண்ணல, வணக்கம் செலுத்த, அவனை தொழுது கொள்ளல. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இத்தனை பேர் உனக்கு வணக்கம் செலுத்துறாங்களே அதுல இவனுக்கு சந்தோஷம் இல்ல. அந்த ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறான், வணக்கம் செலுத்த மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனுக்கு எரிச்சல். இந்தியால 2% கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க, மீதி 90% அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த 90 வச்சு அவனுக்கு சந்தோஷம் இல்ல. இந்த 2% வச்சு அவனுக்கு என்ன இருக்குது, உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த 2 என்ன ஆகுனா, கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் புளிக்க பண்ணக்கூடிய அற்புதங்கள் நிறைந்த மாவு. அதனால எரிச்சல் வரதான் செய்யும். இந்த 2% இருக்கிற கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி இந்திய தேசம் முழுவதும் ஆளுகை செய்யக்கூடிய காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மொர்தெகாய் எந்திரிச்சு நிக்காததுனால இவனுக்கு என்ன எரிச்சல் வருது, எப்படியாலும் இவனை மட்டும் அல்ல, இவனுடைய குலம் கோத்திரத்தை என்ன பண்ணணும், அழிச்சிட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறான். இந்த ஸ்டோரி ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். பல பிரயாசங்கள் படுறான். பிரயாசப்பட்டு இடைக்கடல் நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஒரு வழியா என்ன பண்ணிட்டான், இந்த மொர்தெகாயை கொல்றதற்காக வீட்டுக்கு பின்னால தூக்கு மரத்தை பெருசா என்ன பண்ணிட்டான், கட்டி வச்சுட்டான். உயரமா தூக்கு மரத்தை வச்சுட்டான். இப்போ எஸ்தர் அவங்க யாரு, ராஜஸ்திரி ராஜாத்தி. அப்போ போய் மொர்தெகாய் சொல்றாரு, உனக்கு இந்த ராஜ மந்திரி பதவி ஆண்டவர் சும்மா கொடுத்தார் நினைக்கிறியா? யாருக்காக? யூதர்களுக்காக வேண்டிக் கொள்றதுக்காக தான், யூதர்களுக்காக ஜெபிக்கிறதற்காக தான். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் உன்னால் நடக்குமோ இல்லையோ, ஆனா வேறு வழியிலாச்சும் என்ன வந்துடும், ரட்சிப்பு வரும். ஆனா அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதனால சொல்றேன் விசுவாசிகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத இருண்ட ராக்காலம் ஒன்று வரப்போகிறது. நினைக்கலாம், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், ஆண்டவருக்குள்ள வரேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், அதுவும் சர்ச்சில் ஊழியம் பார்த்துக்குவாங்க. நீங்க ஊழியம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஆண்டவருடைய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிரியைகளின் பலனை நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, இழந்து போய்விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பில் உறுதியாய் தடுத்து நில்லுங்கள். அப்போ என்ன பண்றாரு, நான் போய் ஜெபம் பண்றேன், எல்லாரும் என்ன பண்ணுங்க, எனக்காக உபவாசம் போடுங்க என்று சொல்லி யூதர்களுக்கு உபவாசம் போட சொல்றாங்க. அதற்கிடையே என்ன நடக்குதுன்னா, ராஜா கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான், அவன் ஆமான்கிறவன் உத்தரவை எடுத்து பிறப்பிக்கிறான், எல்லா தேசங்களுக்கும் அனுப்புறான். இந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது யூதர்கள் என்ன ஆகணும், ஆங்காங்க 127 தேசத்துல ஆங்காங்க இருக்கிற யூதர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணலாம், கொலை செய்து விடலாம் என்று சொல்லி எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, நிருபம் வந்துருச்சு. எல்லாருக்கும் கதி கலங்கி இருக்குது, எப்பா இந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது நம்மளை கொன்றுவாங்க என்று சொல்லி கதி கலங்கி இருக்கிறாங்க. இது எஸ்தர் சொல்றாங்க, நான் போய் ராஜாட்ட பேச போறேன், எனக்காக எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எல்லாரும் ஜெபத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு விருந்து
ஒதுக்கப்படுது. அந்த விருந்துக்கு ராஜா எஸ்தர் போய் என்ன பண்றாங்க, ராஜாவை விருந்துக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ராஜா வரும்போது, நான் நல்லா விருந்து சமைச்சு கொடுத்தேன், ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், இந்த மாதிரி யூதர்களை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த எஸ்தர். யார் இந்த திட்டத்தை தீட்டினது? இந்த ஆமான் தான் இந்த திட்டத்தை தீட்டினான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கர கோபம், டென்ஷன். என்ன பண்ண எந்திரிச்சு போயிட்டார். இவன் என்ன பண்றான், தற்செயலா போய் ஐயோ ராஜா எனக்கு கொன்று போட்டுருவாரே என்று சொல்லி அதுகிட்ட அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போய் மன்றாடி விழுகிறான். எங்க போய் விழுந்துட்டான், அந்த அம்மா பெட்டிலே போய் விழுந்துட்டான். இவர் கோவத்தோட போனவர் சரியா திரும்பி வர்றாரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் ராஜாத்தியுடைய கட்டில இருந்து விழுவ என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, தூக்கு மரத்துல. எந்த தூக்கு மரம் தெரியுமா? எந்த தூக்கு மரத்துல மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று நியமித்து இருந்தானோ அதே தூக்கு மரத்துல கொண்டு போய் ஆமானை தூக்கில் போட்டார்கள். மொர்தெகாய்க்காக வைக்கப்பட்ட தூக்கு மரம் அது காரியம் மாறுதலாய் முடிந்து அங்கே ஆமான் தூக்கில் போடப்பட்டான். நீங்க நம்பி சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக தூக்கு மரம் போல் சில பிரச்சனைகள் இருக்குதானே, இதில் நான் மடிந்து போவேனோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய போராட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்தகார கிரியைகள் வெட்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு போவதை காணும்படி செய்வார். அன்றைக்கு பாருங்க, இது கிடைச்ச உடனே காரியம் மாறுதலா முடிஞ்சுனா இதோட நிக்கல. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, இன்னும் இவங்களை தூண்டி விடுறார். எஸ்தர் போறாங்க, ராஜாட்ட அடுத்த ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்க. எந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த இவங்களெல்லாம் யூதர்களெல்லாம் கொலை செய்ய நினைச்சானோ அதே குறிப்பிட்ட நாள்ல என்ன பண்ணு, இந்த அமேலுக்கு எவெல்லாம் எதிரா வந்தானோ, எவெல்லாம் யூதர்களை கொலை செய்யறதுக்காக ரெடியா கத்தியெல்லாம் தீட்டி வச்சிருந்தானோ, பட்டயத்தெல்லாம் தீட்டி வச்சிருந்தானோ, ரெடியா நின்னானோ, இப்போ ராஜாட்ட இருந்து உத்தரவு பிறப்பிக்குது, அவன் இல்லடா நீ போய் அவனை என்ன பண்ணணும், எல்லாரையும் கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இவங்க சும்மால போறாங்க. ஒரு 300 பேரை காலி பண்றாங்க. திரும்பவும் கோபம் அடங்கல. ஆண்டவர் ராஜா கேட்கிறாரு, போதுமா, முடிஞ்சிருச்சா? இல்ல, எனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பை கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பேரை காலி பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது என்று சொல்லுறாங்க. திரும்பவும் ராஜா என்ன பண்றாரு, இன்னொரு நாள் என்ன பண்றேன், நான் உனக்கு அனுக்கிரகம் பண்றேன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் 127 நாடுகளிலும் இருந்து மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும், எவெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் பட்டயத்தை உருவி இருப்பான், தெரிஞ்சவன் எல்லாம் எவெல்லாம் கத்திய தீட்டி வைத்தானோ தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. மொத்தமா சேர்ந்து எதிரிகளை சங்கரித்து போட்டார்கள். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில நேரம் பிரச்சனைகள் மலை போல சுத்தி நிற்கலாம். சில நேரம் உங்க கண்கள் எட்டுற தூரம் எல்லாம் பிரச்சனைகளும் வறட்சியும் துன்பமுமாய் உங்களை சுத்தி நிற்கலாம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு போனாரோ, ஆண்டவர் எனக்கு கிரியை செய்யாமல் மறந்து இருக்கிறாரோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள் உங்களை சுத்தி நிற்பது உங்களை முடிப்பதற்காக அல்ல, உங்களை கொண்டு மொத்த பிரச்சனைகளையும் முடிக்க வைத்து ஒரு இளைப்பாறுதல், ஒரு பாதுகாப்பையும் ஒரு நிம்மதியும் கர்த்தர் தரும்படிதான் கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலேயே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். வருகிற 10 நாட்களுக்குள் ஆண்டவர் சிலருடைய பிரச்சனைகளை முடித்து கொடுக்கும்படி விசுவாசத்தோடு நீங்கள் போராடி பாருங்கள். தீர்க்கப்படாத காரியங்களை தீர்த்து கொடுப்பார். அவிழ்க்கப்படாத முடிச்சுகளை ஆண்டவர் முடித்து உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, இந்த வெற்றிக்கு பெரிய சப்போர்ட் என்ன தெரியுமா, இந்த வெற்றிக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா, இந்த எஸ்தருடைய ஜெபமும் யூதர்களுடைய ஜெபமும். நல்லா யோசித்து பாருங்க. ஜெபம் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை இருக்கு தெரியுமா, வசனம் உங்க கையில இருக்குது. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, ஆனா பைபிளை கையில வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஜெபிப்பதற்கு வசனம் இருக்குது, வசனத்தை சொல்லி ஜெபிப்பதற்கு வார்த்தைகள் இருக்குது. உரிமையோடு அப்பா என்று சொல்லி கூப்பிடப்படும் இயேசுவின் நாமம் உங்களுக்கு இருக்குது. அன்னைக்கு யூதனுக்கு அது கூட கிடையாது. கரத்துல வேதாகமே அன்னைக்கு கிடையாது. என்ன சொல்லி ஜெபித்திருப்பான், என்ன சொல்லி ஜெபித்திருப்பாங்க,
யாவே யெகோவா தேவனே எங்களை காப்பாத்தும், எங்களை காப்பாத்தும், இவ்வளவுதானே சொல்லி ஜெபித்திருப்பாங்க. வேற வார்த்தை கூட கிடைக்காது. அவர் உரிமையா அப்பான்னு கூட சொல்ல முடியாது. ஆனா நீங்களும் நானும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், ஜெபத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்குள்ள எந்த ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். இயேசு கரையேறி ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது ஆவியானவர் சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதே ஆவியானவர் தான் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே கூட இருந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று என்ன பண்ணுகிறாரா? சாட்சி கொடுக்கிறார். இயேசுவுக்குள் இருந்த ஆவியானவர் வேறும் உங்களுக்குள் இருந்த ஆவியானவர் வேறு அல்ல. இரண்டு பேரையும் ஒரே இடத்தில் தான் கர்த்தர் அபிஷேகித்து இருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பது எவ்வளவு எளிதான காரியம். ஒரு தகப்பனும் பிள்ளையும் உறவாடுவது போல, ஒரு தாயும் பிள்ளையும் உறவாடுவது போலதான் ஜெபத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வைத்திருக்கிறார். ஆனா நம்ம ஜெபத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கு. சில பேர் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் போராடுவாங்க, ஆனா ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என் பெற்றோர் கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த பிரச்சனை, ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவங்க ஜெபத்துல வைப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் ஃபாலோ. மனுஷனை நான் இதுவரைக்கும் பிரச்சனையில சாட்சியா சொல்றேன். என்னுடைய பிரச்சனைகள்ல வாழ்க்கையில போராட்டம் எது வந்தாலும் மனுஷன்ட்ட நான் சொல்யூஷனை இதுவரை சாட்சியா சொல்ற எதிர்பார்த்ததே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என் கண்ணீரோ என்னுடைய வேதனையோ மனுஷன் ஒரு நாள் நான் காண்பித்ததே கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல போய் நான் உட்கார்ந்து அழுவேன், பாடுவேன், துதிப்பேன், புலம்புவேன், என்ன வேணாலும் பண்ணிட்டு வெளியே வருவேன். வரும்போது அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறாங்க. வார்த்தையின்படி நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்து அனுப்புவார். ஜெயங்களை கர்த்தர் கொடுப்பார். வித்தியாசமாயெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்துகிறார். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. உங்க பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட சொல்லி வைராக்கியத்தோட ஜெபித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா அன்றைக்கு அசிரியா தேசத்தினுடைய படைகளால் சூழப்பட்டிருக்கிறார். வாசிக்க வேண்டாம், அது 2 ராஜாக்கள் வருது. அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அது அழகா இன்டர்பிரட் பண்றாங்க. வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. அங்க அசிரியா தேசத்து படைகள் அவரை சூழ்ந்து இருக்குது. சூழ்ந்து இருந்து அவருக்கு உள்ள போக வேண்டிய ஆகாரம் எல்லாம் தடைப்பட்டிருக்குது. உள்ள சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவர் வஸ்திரங்களை கிழிக்கத்தக்கதான வேதனைக்குள் அவர் அங்க இருக்கிறார். எல்லாம் இழந்து போய் இருக்கிற சூழ்நிலை. சுத்தி இருக்கிற அசிரியா படைகள் அதை சுத்தியும் அடைச்சு வச்சுட்டாங்க. கோட்டைக்குள்ள சாப்பிடுறதுக்கும் போக வரத்திற்கு ஒண்ணுமே இல்ல. நிந்திக்கிறாங்க. எல்லா தேசத்தையும் நான் இப்படிதான் என்ன பண்ணேன், சிறைப்பிடித்து வந்தேன். உன் தேவனாயே கர்த்தர் மாத்திரம் உன்னை காப்பாற்றி விடுவாரா என்று சொல்லி அவரை அசுத்தமாய் பேசுறாங்க. இன்னும் மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிருபத்தையே எழுதுறான். எழுதி எசேக்கியாவுக்கு அனுப்புறான். எசேக்கியா அந்த நிருபத்தை வாங்கி பார்த்துட்டு, ஆண்டவரே, நேரா போறாரு. அந்த தேவாலயத்துக்குள்ள போய் அந்த நிருபத்தை விரிக்கிறார். வசனம் ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அவர் தேவாலயத்தில் போய் அந்த நிருபத்தை விரித்தார் என்று சொல்லவில்லை. தேவாலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். ரொம்ப அந்த வார்த்தை நல்லா நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். போய் நிருபத்தை, நீங்கள் நானும் சர்ச்சுக்குள்ள வர்றவங்க என்ன சொல்வீங்க? சர்ச்சில் உட்காந்து நான் உட்காந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்து பார்த்துட்டு போய் என்ன சொல்றீங்க? சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்வீங்க, அப்படிதானே? ஆனா பைபிள் அப்படி சொல்லல. சர்ச்சில் கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணிட்டு அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிருபத்தை விரித்தார். அது நிருபத்தை விரிச்சு, ஆண்டவரே இதை பாரும், ரப்சாக்கே ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அனுப்பின இந்த நிருபத்தை பாரும். அவன் எல்லா தேசத்தையும் போய் என்ன பண்ணா, சிறைப்பிடித்தான். அங்க இருக்கிற தெய்வங்களை சுட்டரித்தான். எல்லாம் உண்மைதான், அது தெய்வங்கள் அல்லவே. நீரோ ஜீவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர். உம்மை நிந்திக்கும்படி என்ன பண்ணி இருக்கிறான், இதை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லி பாரும் என்று சொல்லி அதை என்ன பண்றாரு, விரித்து அங்க ஜெபம் பண்றாரு. உடனே ஜெபம் பண்ணி முடிச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு சம்பவம் நடக்குது. எந்திரிச்சு பார்த்தா கோட்டை சுவரை சுற்றிலும் படுத்திருந்த அந்த அசீரிய படைகள் 1,85,000 பேர் படுத்த வண்ணமாய் பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தருடைய தூதன் இரவுல பாளையத்துல சும்மா அப்படி போயிட்டு எல்லாரையும் ஒரு விசிட் மட்டும் பார்த்துக்கிட்டு வந்து திரும்பி வந்தா ஒரு அசிரியன் கூட அங்க இல்ல. எல்லாம் செத்து போறான். காலையில போய் அந்த ரப்சாக்கே எல்லாரையும் தட்டி எழுப்புற, எல்லாம் செத்து கிடக்குறான். ரப்சாக்கே செத்த முகமாய் திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு போனான். அங்க போய் தன்னுடைய தெய்வத்தின் கோவில்ல வைத்து அங்க என்ன பண்றான், பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய பிள்ளைங்க 2 பேர் அந்த கோயில வச்சு அவன் என்ன பண்றாங்க,
கொன்று போட்டார்கள். ஒரே நாளில் நெருக்கத்திலிருந்த எசேக்கியா மாபெரும் விசாலத்துக்குள் வந்தார். ஒரே நாளில் யூதர்கள் 75,000 சத்துருக்களை சங்கரித்தார்கள். ஒரே நாளில் எசேக்கியா 1,85,000 சத்துருக்களை சங்கரித்தார். இவங்க இருக்கிற பிரச்சனை உங்க பிரச்சனை இது ஒப்பிடப்படவே முடியாது இல்லையா? நமக்கு இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. இவ்வளவு பெரிய போராட்டங்களையே ஒரு இரவுல மாற்றி கொடுத்தாருன்னா உங்க பிரச்சனையை ஒரு நாள் இரவுல மாற்றி கொடுக்க மாட்டாரா? உங்க கஷ்டத்தை ஒரு நாள் மாற்றி கொடுக்க மாட்டாரா? உங்கள் கடன் பாரத்தை ஒரு நாள்ல மாற்றி கொடுக்க மாட்டாரா? நீ நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாபெரும் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.